லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டும் கீழ வந்து வேஸ்ட் டாட்டும் நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். இப்போ வந்து ஆர்ம் ஹோல் டாட் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா மொத்தமா அதே வீடியோல சொன்னேன்னா, நீங்க ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆயிருவீங்க. அதுக்காக தான் வந்து அடுத்த ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட் அதுக்கப்புறம் வேஸ்ட் டாட் வந்து கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து ஆர்ம் ஹோல் டாட் வந்து நம்ம எப்படி வந்து அ மெஷர்மென்ட்ஸ் எடுத்து அத வந்து கட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து வேஸ்ட் டாட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம சார்ட்ல பார்த்தோம் இல்லையா? நம்ம எவ்வளோ இன்ச்சஸ் வந்து வேஸ்ட் டாட் எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு சார்ட் படி நம்ம வந்து வேஸ்ட் டாட் எடுத்தோம் இல்லையா? அதே சேம் வந்து ஆர்ம் ஹோல் டாட் புடிக்கிறதுக்கும் வந்து சார்ட் இருக்கு. இப்போ இது வந்து 36 சைஸ்னால ஆர்ம் ஹோல் டாட் பார்த்தீங்கன்னா, 1.5 இன்ச் வந்து நான் வந்து டாட் வந்து புடிக்கணும். அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1.5 வந்து கரெக்ட்டா செஸ்ட் லைன்ல வச்சு அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. அதுவும் அந்த கர்வ்ல எங்க டச் பண்ணுதோ, அந்த லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ அதுக்கு மேல வந்து அப்படியே அந்த 1.5க்கு பாதிய வந்து மார்க் பண்ணணும். 1.5ஓட பாதி எவ்வளோ? 0.75 0.75 இன்ச்சஸ் தான். அதுக்கு மேல வந்து நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க அந்த லைனையும் கீழ அபெக்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த பாயிண்ட்டையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அந்த ஜாயின் பண்றதுக்கு தான் இந்த மாரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். புரிஞ்சுச்சா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அந்த டாட்லேருந்து கீழ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டே வரணும். ஒரு கர்வ் மாதிரி அந்த ஆர்ம் ஹோல சுத்தி கீழ வந்து ஒரு ஸ்டிச்சிங் லைன் மாரி நம்ம மார்க் பண்ணிட்டே வரணும். ஒரு 1/2 இன்ச் கீழ. இப்போ மார்க் பண்ணியாச்சா? இப்போ இதில வந்து மெஷர் பண்ணி பாருங்க. 1.5 இன்ச் நம்ம டாட் வேல்யூ எனக்கு வந்து 1.5 இன்ச் இல்லையா? அது எங்க வருதுன்னு பாருங்க. அங்க எங்க வருதோ, அங்க வந்து ஒரு மார்க் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாரி மார்க் பண்ணிட்டு, அந்த மார்க்கையும் கீழ அபெக்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா? இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு பாயிண்ட்ல ஜாயின் பண்ணோம் இல்லையா? சேம் அதே மாதிரி இப்படி ஒரு கிராஸ் லைனா வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். நான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா வச்சிருக்கேனா? செக் பண்ணிட்டேன். 1.5 இன்ச் கரெக்ட்டா வச்சிருக்கேன். அந்த பாயிண்ட்டையும் கீழ அபெக்ஸ் பாயிண்ட்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாரி கிராஸ் லைன் மாதிரி நமக்கு வரும். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் லைன்ல வந்து நம்ம வந்து ஷேப் குடுக்கணும். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல பார்த்தீங்கன்னா, நான் சென்டர்லேருந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அங்க வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் வந்து அது கீழயும் வந்து நான் மிட் பாயிண்ட் எடுத்து, அங்கேயும் வந்து நான் கரெக்ட்டா சென்டர வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். வந்து இங்க வந்து பஸ்ட் ஷேப் மாதிரி நம்ம ஷேப் குடுக்கணும். அதுக்கு வந்து இந்த அபெக்ஸ் பாயிண்ட்லேருந்து அப்படியே லைட்டா ஒரு ஸ்மூத் கர்வா வந்து அந்த பாயிண்ட்டோட ஜாயின் பண்ணணும். மிட் பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா? அந்த பாயிண்ட்ல வந்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் கர்வா வந்து குடுத்துக்கணும். இப்ப குடுத்துட்ட பிறகு அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா? மிட் பாயிண்ட்லருந்து அங்க வந்து ஒரு 1.5க்கு ஆர்ம் ஹோல்ல ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா? அந்த பாயிண்ட்டுக்கு வரைக்கும் அப்படியே ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனா நம்ம எடுத்துட்டு போயிடணும். இப்ப பார்க்கறதுக்கு ஒரு பஸ்ட் ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நீங்க அப்படியே நான் டார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அது ஒரு பஸ்ட் ஷேப் மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஓகேவா? இப்போ பஸ் ஷேப் மாரி நல்லா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், அந்த லைன் இருக்கு தெரியுமா? அந்த லைன் வந்து இந்த பஸ் ஷேப்ல எங்க டச் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த டச் ஆகுற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, அந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கு, எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து எனக்கு 3.5 இருக்கு. அதே 3.5 இந்த லைன்ல எங்க இருக்குன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நான் வந்து லைன வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். மேல நல்லா நீட்டி போட்டிருக்க காரணமே இதுதான். இது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து நியூ ஆர்ம் ஹோல் குடுக்கணும். அதுக்கு லைன வந்து ஸ்ட்ரெய்ட்டா போட்டுக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இறக்கி போட்டுட்டு ஒரு கர்வ் மாரி குடுக்கணும். அவ்வளோதான். இந்த பிரின்சஸ் கட்டோட சைட் பேனல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ண வேண்டியது தான். இந்த ஜாயினிங் பாயிண்ட்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்ட்டா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல கரெக்ட்டா அது வந்து ஜாயிண்ட் ஆகணும். இப்போ வந்து நான் சைட் பேனல் தனியா, சென்டர் பேனல் தனியா நான் கட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து நான் டார்க் பண்ணிக்கிறேன். அந்த லைன் எப்படி கட் பண்றதுக்காக, நான் வந்து இந்த மாரி டார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ண வேண்டியது தான். இதோட எல்லா டிராஃப்டிங்கும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு இந்த சென்டரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அதுக்காக எங்கெங்கலாம் நம்ம கட் ஆஃப் அத போட்டிருக்கோமோ, அந்த லைன் படியே நம்ம வந்து கட் பண்ணிட்டு போணும். இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் லைன் படி இப்படியே ஸ்ட்ரெய்ட்டாவே கரெக்ட்டா கட் பண்ணிட்டு போணும். அந்த கர்வ் எங்க இருக்கோ, அந்த கர்வ்க்கு வளைஞ்சா மாதிரியே நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு போணும். புரியுதா? உங்களுக்கு இப்ப கட்டிங் வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும். எப்படி எப்படிலாம் நான் கட் பண்றேன்னு. அதே மாதிரி தான் இந்த சைட் பேனலும் வந்து நம்ம கட் பண்ணணும். இந்த இடம்லாம் நம்ம வந்து கட் ஆஃப் போட்டிருக்கோம் இல்லையா? அதெல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து இனிமேல் நமக்கு தேவையில்ல. அதுக்கப்புறம் இந்த ஷேப் இடத்துலலாம் வந்து கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க. பார்த்து கட் பண்ணும்போது தான் அது கரெக்ட்டா அந்த ஷேப் வரும். அந்த கர்வ் ஷேப்பு, ஆர்ம் ஹோல் ஷேப்பு அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் பொறுமையாவே கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாவே கட் பண்ணி, அது ஃபுல்லாவே வந்து சைட் பேனல் ஃபுல்லாவே வந்து நல்லா நீட்டா கட் பண்ணி இந்த மாரி எடுத்துக்கணும். அதே மாரி ஷோல்டர், நெக் பார்ட் எல்லாத்தையும் வந்து நான் நீட்டா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சென்டர் பேனலும், அந்த சைட் பேனலும் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் கரெக்ட்டா வந்து பிரின்சஸ் கட்க்கு ஏத்த மாதிரி வந்து அந்த ஷேப் வந்து வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதா?
இப்போ இந்த 2 பீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாயினிங் பாயிண்ட்ஸ வந்து மறக்காம மார்க் பண்ணிக்கணும். கண்டிப்பா ஜாயினிங் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நமக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த இந்த இடத்துல வந்தா தான் வந்து கரெக்ட்டான பெர்ஃபெக்ட் ஃபிட்ல வந்து நமக்கு கரெக்ட்டா கிடைக்கும். இல்லன்னா ஒண்ணு மேல ஒண்ணு ஏத்தி வந்துரும். இப்போ வந்து பேக் பேட்டர்ன் எடுத்துப்போம். ஏன்னா பேக் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருக்கோம். கரெக்ட்டா? இப்போ வந்து ஃப்ரண்ட் முடிச்சா மட்டும் தான் பேக் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா, இந்த சைட்ல வந்து நம்ம வந்து ஃபுல்லாவே கட் ஆஃப் பண்ணி எடுத்திருப்போம். அதனால வந்து இங்கேயும் வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணணும். இங்க என்ன கிடைச்சிருக்கோ அதே வேல்யூ நம்ம இங்கேயும் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சைட் பேனல்ல வந்து இது மேல வைக்கிறேன். அந்த லைனுக்கு மேலயே வைக்கிறேன். வைக்கும்போது கீழ பாருங்க எவ்ளோ டிஃபரன்ஸ் வருது இல்லையா? அந்த டிஃபரன்ஸ வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அது 1 இன்ச் வரலாம், 1/2 இன்ச் வரலாம், இல்ல 1 1/2 இன்ச் வரலாம். எவ்வளோ இன்ச் டிஃபரன்ஸ் வருதோ அத மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாரி ஸ்ட்ரெய்ட் லைன் வந்து இந்த மாரி ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து நம்ம பேக்ல வந்து நெக்கு வந்து மார்க் பண்ணணும். நெக்கு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ம் கீழ வந்து மார்க் பண்ணிட்ட பிறகு தான் மேல வந்து நெக் மார்க் பண்ணணும். கீழ அந்த துணி வரும் இல்லையா? நெக்கு கீழ அது வந்து நம்ம எவ்வளோ பெல்ட் அது எடுத்திருக்கோம்னா, 4.5 இன்ச் எடுத்திருக்கேன். அது கூட ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச் ஆட் பண்ணி 5.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நெக்கு மேலேருந்து மார்க் பண்ணிங்கன்னா, கரெக்ட்டா அந்த 9 இன்ச்சுக்கு நமக்கு வந்திருக்கும். நம்ம வந்து 9 இன்ச் அளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சு வச்சோம் இல்லையா? கரெக்ட்டா அந்த 9 இன்ச் அங்க கரெக்ட்டா வந்துருச்சு பாருங்க. 9 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிட்டு, இப்போ மேல வந்து நெக்கோட விட்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. நெக்கோட விட்த் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 2.25 இன்ச் இருக்கு. ஆமா 2.25 இன்ச் அளவுக்கு இருக்கு. அந்த 2.25 இன்ச்சுமே நம்ம கீழ மார்க் பண்ணலாம். இல்லன்னா அதுலேருந்து நீங்க ஒரு 1/2 இன்ச் கூட கூட நீங்க மார்க் பண்ணலாம். நான் வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி, இது மாரி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? மார்க் பண்ணிட்டு இந்த மாரி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு, உங்களுக்கு என்ன நெக் ஷேப் தேவையோ நம்ம வரைஞ்சுக்கலாம். இதில வந்து நான் வந்து ஒரு ரவுண்ட் யூ மாரி தான் குடுக்க போறேன். ஸோ, அதனால வந்து இந்த மாரி ரவுண்ட் ஷேப் மாரி நான் வரைஞ்சு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். பேக் பார்ட்டும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம கட் பண்ற ப்ராசஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த மாரி கட் பண்ணியும் நான் எடுத்துக்க போறேன். கர்வ் இடத்துலலாம் வந்து கொஞ்சம் பொறுமையாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நீட் ஃபினிஷிங்ல நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, பேக் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கோட பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் அளவு வந்து ஜாஸ்தியா இருக்கும். அத நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்ல. ஏன்னா ஃப்ரண்ட்ல பஸ்ட் இருக்கிறதுனால, நமக்கு வந்து ஜாஸ்தியா தான் வரும். நமக்கு மெயினா என்ன தெரியுமா பார்க்கணும்? இந்த சைட்ல ஸ்டிச் பண்ற இடம் வந்து சேமா இருக்கா? ஈக்குவல் லென்த்ல இருக்கா? மட்டும் தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ற அந்த பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பெர்ஃபெக்ட் ஈக்குவலா இருக்கு. அவ்வளோதான் அந்த பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா 1க்கு 2 வாட்டி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புரிய வரும்.